வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பம், ஒரு இனிய சந்திப்பு. இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த பரலோக தேவனுக்கும் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உங்களுக்கும் உதவியாளராய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இந்த ஒளிப்பேழையின் மூலமாக உங்கள் அனைவரோடு கூட பல காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான தருணம். இந்த கடைசி நாட்களில் பல சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எந்த திசையில நீங்க திரும்பினாலும் ஏதோ ஒரு காரியத்தை உருட்டுவதும் பெரட்டுவதுமாய் இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன் அதுல நீங்க கூட ஒருவராய் இருந்து சிக்கி கொண்டிருக்கலாம், பரிதவித்து கொண்டிருக்கலாம். தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமே, இது சரியானது தானா, இது அர்த்தமுள்ள செயல் தானா என்று சொல்லி யோசிக்க முடியாத அளவுக்கு நம் யாவரையும் முன்னே அழுத்தி சென்று, இப்படி சொல்லலாம், முன்னே தள்ளி சென்று, அதாவது உந்தி தள்ளுவது என்று சொல்லலாம் இல்லைங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள், இந்த சம்பவங்கள், இவைகளெல்லாம் நம் யாவரையும் உந்தி தள்ளக்கூடியதா இருக்கிறது. நிக்கிறது கூட நேரலாம். இந்த கூட்ட நெரிசல் என்று சொல்லுவார்கள். அந்த நெரிசல்ல நீங்க சிக்குனீங்கன்னு வைங்களேன், ஒரு பக்கமா உங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்க மாட்டீங்க. எவன் எந்த பக்கம் தள்ளுறானோ அந்த பக்கமா கால் அப்படியே பிறண்டு போய்கொண்டே இருக்கும். கால் பிறண்டு போய் கொண்டிருந்து பிறண்டுட்டு கீழே விழுந்துட்டீங்க, ஒரு தான் மேலே ஏறி கொஞ்சம் நெஞ்சில் கழுத்துல எல்லாம் மிதிச்சு உயிர் போகும். இப்படிதான் ஸ்டாம்பீட் ஆகக்கூடிய ஒரு காரியங்கள். இப்போதான் ரீசெண்டாக ஏதோ ஒரு நடிகர் போனாரு, அவரை பார்க்கறதுக்கு போனானுங்க எல்லாம் 41 இன்னசென்ட் பீப்புள் இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது இந்த உலகத்துல. அதே போலதான் நம் வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் இந்த ஸ்டாம்பீடு போல ஆகிவிட்டது. இந்த கால், அதாவது கூட்ட நெரிசல்ல நம்ம சிக்கி பரிதவித்து அந்த இடத்துல அனாதைகளை போல கூக்குரலிட்டு என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் என்று சொல்லி கதறக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கு மனித நேயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனித நேயமானது என்ன சொல்றது, அது அந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது. ஏதோ என்னை நெருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலைகள், ஏதோ ஒன்னை என்னை நெருக்கி கொண்டே இருக்கிறது. நானாக தேடி போகவில்லை, ஆனால் என்னை தேடி அது நெருக்கிறது. அப்படி என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீர்களானால் இது நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் பிசாசுடைய தந்திர செயல். உங்களுடைய புத்தி சுவாதியம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. என்னோட மைண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே இருக்காது. ஏதோ ஒன்று போட்டு ஒரு அழப்பிக்கிட்டே இருக்கும்னா கடவுளை குறித்த விஷயமா தான் இருக்கும் மெஜாரிட்டி. ஆனா அதோடு கூட இந்த உலகத்து சார்ந்த விஷயம் இருக்கும், வாழ்க்கையை சார்ந்த விஷயமா இருக்கும், எதிர்காலத்தின் விஷயமா இருக்கும், வேலை பழுவு பிரச்சனைகளை கூடிய காரியமா இருக்கும். இது அப்படியே கலந்துரும். அப்போ நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, இத்தனை வருடங்களில் அதை வகை பிரித்து விடுவேன். இது கடவுளுடைய காரியங்கள், திஸ் இஸ் ஆல் ரிலேட்டட் டு godly matters and these are all related to worldly matters. இது உலகத்தின் காரியங்கள், இது கடவுளின் காரியங்கள். கடவுளோட காரியங்களில் நீங்க மனதை கொண்டு எதையாவது நான் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நினைத்து கொண்டு ஒரு கூட்ட நெரிசலில் நீங்க சிக்கி கொண்டு பரிதவிப்பதை போல நீங்க பரிதவித்து கொண்டிருக்கிறீர்களா? அது நல்லது. அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தால். அதனாலதான் அவர் பரிதவிக்கக்கூடிய பரிகாரியாவே மாறிவிட்டார். ஒவ்வொரு நாளிலும் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் பரிதவித்து பேசக்கூடிய பரிகாரியா இருக்கிறார். ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுமே, கர்த்தாவே உங்க வாழ்க்கை முன்னேறணுமே, கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொண்டார்கள், இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளும் கொடுமைகளும் கொடூரங்களும் நேரிட இருக்கிறதே, இவர்களை எல்லாம் முறியடித்து போட வேண்டுமாய் தூதர்களுக்கு நீங்க கட்டளையிடணுமே அப்படின்னு சொல்லும் மாத்திரத்தில் தான் எனக்கும் உங்களுக்கும் கண்களுக்கு தெரியாத அந்த போராட்டங்களை எல்லாம் இந்த தூதர் கூட்டமே போய் எல்லாம் சரி செய்து விடுமா. கண்களை மட்டும் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் மட்டும் திறந்து விடுவாரானால் ஒரு நிமிடத்துக்கு மேல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கோ உங்களுக்கோ தைரியம் இருக்காது. நாம் ஐயம் அடைந்து இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று விடலாம் என்ற முடிவுக்கே வந்து விடுவோம். அதனால்தான் ஆண்டவர் பார்ப்பீர்களானால் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவதே இல்லை. அவரே தானாக அதை எல்லாம் ஹேண்டில் செய்து விடுவார். ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம், கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார்.
ஒண்ணுமே செய்யலையா உங்களுக்கு? எவ்வளவு போராட்டங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, எவ்வளவு போராட்டங்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் தெரியுமா? நடுவானத்தில் சேனைப்படைகள் இருக்கிறது, பாதாளத்தின் ஆவிகள் இருக்குது, பொல்லாத பிசாசின் வன்மங்கள் கிரியையாய் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. பகலின் அம்பாகவும் இரவன் பயங்கரமாகவும் மதியானத்தின் சங்கரிக்கிற ஆவிகளாகவும். இதெல்லாம் போதாது என்று சொல்லி சங்கார தேவதூதன் வேற ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன் சுத்தி கொண்டே இருப்பாராம். அதுதான் நீங்க வெளிப்பாடு 8, 9, 10 இந்த 7வது முத்திரையின் காரியத்தை பார்க்கிறப்போ உங்களுக்கு தெரியும். இது போக 4 விழுந்து போன மகா பெரிய சக்தி வாய்ந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்களை கட்டவிழ்த்து வேற விட்டுருக்கிறாங்களாம். அதுதான் 6வது எக்காலம். இப்படியே நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில, ஆவிக்குரிய போராட்டங்களுக்கு மத்தியில, ஆவிக்குரிய யுத்த காலத்துல நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நடந்து முன்னேறி சென்று மறுபடியும் வீடு திரும்பதே ஒரு பெரிய அற்புதம் தான். இது பத்தாதுன்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதங்களை தருகிறார். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருப்பிடத்தையும் தருகிறார். நேற்றுக்கு இதெல்லாம் வைத்திருந்தவன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத அனாத பயலா ரோட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? ஏன், ஒரு பூகம்பம் வந்தாலே போதும், இது எல்லாத்தையும் அப்படியே வாரிட்டு போயிடும். ஒரு சுனாமி வந்தது, குடும்பத்துல பாத்தீங்கன்னா 10 பேர் 9 பேர் செத்து போயிட்டாங்க, ஒரே ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது. அந்த குழந்தை நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்க கேட்பீர்களானால் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எதனால் கலங்காது இருக்க வேண்டும் என்றால், கலங்கின இருதயம் கலங்காது இருப்பதாக. அதுதான் அதோடைய பொருள். இருதயம் உழுக்கப்பட வேண்டும், இருதயம் கலங்க வேண்டும். இந்த காரியத்தெல்லாம் எதற்காக கலங்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, இப்படிப்பட்ட அக்கிரமத்திற்கு நானும் ஆளா இருக்கலாம், நான் அதற்கு உரிய பாத்திரமே, அடியேனும் ஒரு பாவியே, ஆனாலும் என்னை காப்பாற்றினீரே, அதனால் என் இருதயம் கலங்காது இருக்கும். ஏன்? என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள வாசம் செய்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் வலது பக்கம் 1000 பேர், இடது பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி என்னை காத்துக்கொண்டு என்னை காப்பாற்றுகிற தேவன் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து என் நினைவாக இருக்கிறார், கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். அதனால் இந்த கலக்கமடையக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில நான் கலங்காமல் இருப்பேன் என்பதற்கு பொருளாகும். அதுதான் யோவான் 14:1-27 சொல்லுகிறது. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த சமாதானத்தை இழந்து விடாது இருங்கள் என்று சொல்லி. இது ஒரு பக்கம் இருந்தால், மறுபக்கம் பார்ப்பீர்களானால் இருதயத்துல இந்த பொருளாதாரத்தின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், கடன் தொல்லைகள், எல்லா காரியங்களும் போட்டு நம்மை அழுத்தக்கூடியதாக தான் இருக்கிறது. எவனாவது ஒருத்தன் எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அந்த உலகத்துல, பார்ப்பீர்களான். உங்க மனசை கலங்க வைக்கக்கூடிய ஆட்களும் இருப்பார்கள். உங்க இருதயத்துல பார்ப்பீர்களானால் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்ன கொளுத்தி இப்படி போட்டுக்கொண்டே இருக்கு, பத்தி எரிந்து கொண்டே இருக்கும், கொழுந்து விட்டு எரிந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த காரியங்களுக்கு மத்தியில நான் எப்படி இவைகள் எல்லாம் மேற்கொள்வது என்று சொல்லி கேட்பீர்களானால் அதற்கும் இதே தான் பதில். ஏன்? 1 பேதுரு முழுவதும் படித்து பார்ப்பீர்களானால் 5 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 5 அதிகாரத்திலையும் பார்ப்பீர்களானால் அதோடைய மகத்துவம் என்னவென்றால், அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஆதி கிறிஸ்தவ திருச்சபைகளில மகா கொடூரத்துக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள், மகா உபத்திரத்துக்குள் தள்ளப்பட்டார்கள். அதை காட்டிலும் மகா உபத்திர காலம் பார்ப்பீர்களானால் பன்மடங்கு உயர்ந்ததாக இருக்கும். அதற்கு ஒரு மாடலாக தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் எடுக்கப்பட்ட பின்பே நீங்கள் நிறைய பேர் கொடுமைகளுக்குள்ளும் அவமானத்துக்குள்ளையும் தள்ளப்படுவீர்கள், இந்த அவமானத்துக்குள்ளையும் கொடுமைகளுக்குள்ளும் நீங்கள் கடந்து போகிறப்போ என்னத்தை அவங்க எடுத்துட முடியும்? உங்க உயிரை தான் எடுத்துட முடியும் அப்படின்லாம் மத்தேயு 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். மலை பிரசங்கத்திற்கு தொடர்ச்சியாக அது வரும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க போகிறது அப்படின்னு சொல்லி அதற்கு ப்ராஃபஸியா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்பாடாக சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். அதே நேரத்தில் பார்ப்பீர்களானால் இது ஒரு மாடல். இந்த மாடலை எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுமதித்தார் என்றால், மகா உபத்திர காலங்கள் இதை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்ததாக இருக்கும். அப்ப இதையே தாங்க முடியலன்னா அதெல்லாம் எப்படி தாங்குவீங்க? நீரோ மன்னன் ஒருத்தர் தான், எனக்கு தெரிஞ்ச அவன மாதிரி ஒரு மென்டல் இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. உலகம் ரோமாபுரிய தீபுத்தி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப அவன் பிடில் வாசிச்சவன். அவனுக்கு பொழுதுபோக்குக்கு ஆம்பி தேட்டர்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் மாதிரி, ஒரு பெரிய தேட்டர்னா ஸ்டேடியம் மாதிரி கட்டி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள்லாம் நடத்துவாங்க. அந்த விளையாட்டுல ஒரு கம்பத்தை நட்டி வச்சு அதுல கிறிஸ்துவர்களை கட்டி வச்சு அது மேல அவங்க மேல தாரை ஊத்தி கொளுத்திடுவான். அப்படியே அந்த வெளிச்சத்துலதான் விளையாட்டுகளே நடக்கும். அந்த மாதிரி ஒரு பித்து பிடிச்ச ஒரு பைத்தியக்காரன்.
அவன் கையில இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதிச்சார். அவங்கெல்லாம் இறந்து போனாங்க. ஆனா ஒருத்தரும் சமாதானத்தை இழக்கல. மரித்தப்ப கூட எவனுமே இயேசு கிறிஸ்துவ சபிக்கல. அவர்கள் ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லி கொண்டோம், அவர்கள் தேவனை துதித்து கொண்டோம், கம்பீரத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட மரித்தார்கள். ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை குறித்தோ, உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம் தரக்கூடிய நிந்தைகளை குறித்தோ, நெருக்கங்களை குறித்தோ அவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை, ஒருபோதும் அஞ்சுவதில்லை. என்ன நடந்தாலும் நடக்கட்டுமே, இயேசு கிறிஸ்து தான் ஏற்கனவே சொல்லிவிட்டாரு. மரித்த பிறகு இந்த உடலை வச்சுட்டு என்னடா பண்ண போறாங்க? உங்க ஆத்மாவோ எங்க போய் சேர வேண்டுமோ அந்த இடத்தை கண்டடையும். அதற்கப்புறம் நித்திய மோட்சம் உங்களுக்கு. அங்க அழுக கிடையாது, பற்கடிப்பு கிடையாது, அங்க வியாதி கிடையாது, வறுமை கிடையாது, நிந்தைகள் கிடையாது, தொல்லைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருப்பீங்க. அங்க சூரியன் உதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து, அதாவது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவரே வெளிச்சமாக அங்க ஒளியாக தோன்றி நிற்பார் என்று சொல்லி நம்ம வேதாகமத்துல வெளிப்பாடு 21, 22 எல்லாம் வாசிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, பெரியோர்களே, சிறியோர்களே, வயசு வித்தியாசம் பார்க்காம தயவு செஞ்சு வேதாகமத்தை தியானிக்க கத்துக்கோங்க. சும்மா அங்க போறேன் இங்க போறேன்னு அலைந்து திரிகிற கூட்டங்கள் தான் இன்றைக்கு ஏராளம். எந்த திருச்சபையா நீங்க இருந்துட்டு போங்க. நான் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களை பத்தி பேசவில்லை. இந்த சேனலை எதற்காக நாங்க தொடங்கணும் என்றால், கிறிஸ்துவர்களோடு எனக்கு உடன்பிறவாத கிறிஸ்துவர்களா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கை இந்த விவிலியம் என்கிற கட்டமைப்புக்குள் வர வேண்டும், விவிலியம் என்கிற கட்டமைப்புக்குள் ஒத்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். 2020 இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதுல பெரும்பாலும் ஆங்கிலத்துல தான் பல காரியங்களை நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து இதுவரையிலும் பார்ப்பீர்களானால் ஏறத்தாழ 600-700 மெசேஜுக்கு மேல நாங்க உள்ள போட்டிருக்கணும். எல்லாம் இருக்கும் பிளேலிஸ்ட்ல. இந்த அளவுக்கு டீப்பா யாரும் போய் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அதோடு கூட நான் என்னுடைய தாய்மொழியான தமிழ்ல இந்த பிரசங்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் இந்த காரியங்கள் எல்லாம் பல வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் என்றால், ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும், அதே நேரத்தில் வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அதே நேரத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாம் அங்கே மறைந்து போகணும், கோணலானவைகள் எல்லாம் செம்மையாகணும், கரடானவைகள் எல்லாம் ஏதோ சமமான நிலமா மாறணும் என்று சொல்லி அங்க எசேக்கியேல்ல உங்களுக்கு வரவில்லையா, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கை மாறுவது அதிநிச்சயம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் நாம் முன்னேறி செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். இப்பொழுது நாம் 6வது அதிகாரத்துல இருந்து நாம் 7வது அதிகாரத்துக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். 7வது அதிகாரம் இன்றைய நாள்ல நாம் தொடக்க தருவாயில் இருக்கிறோம். இந்த 6 அதிகாரங்களில பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். படைப்புகளை எல்லாம் அவர் எவ்வளவோ ஆசையாய் அவர் அதை உருவாக்கினார். அந்த படைப்புகளுக்கெல்லாம் அதிபதியாக ஆதாமை தன் சாயலாகவே உருவாக்கி தன் ஆவியை தந்தார். அவன் தனிமையில் இருப்பதை உணர்ந்து அவனுக்கு ஒரு நல்ல துணைவியாளரை தந்தார். அவனே தான் பேர் வச்சான், ஆதாமே தான் பேர் வச்சாப்ல, ஏவாள் என்று சொல்லி. இவங்க 2 பேரும் சென்று பாவத்தில் விழுந்து போனார்கள். அந்த ஸ்தானத்தை, அந்த அதிபதி ஸ்தானத்தை அவர்கள் இழந்து போய் இந்த உலகத்திற்கு வேறொரு அதிபதி வந்து விட்டான். அவன் பேர் தான் பிசாசு. அவன் அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நீ தேவனை போல மாற வேண்டாமா என்று சொல்லி ஆசை காட்டி மோசம் போக வைத்தான். தேவனை போல யாரும் மாற முடியாது. தேவனுடைய சிருஷ்டிப்புகளாக தான் நாம் இருக்க முடியுமே தவிர தேவனை போல மாறுவது ஒரு பெரிய இச்சை. இன்றைக்கு நிறைய பாஸ்டர்மாருங்க, நிறைய மூத்த போதகர்கள் எல்லாம் பார்ப்பில்லானால் கடவுளை போலதான் அவங்களோட பிஹேவியர் இருக்கும். பார்ப்பில்லானால் அவர்களுக்கு எதிராக நீங்க ஒரு வார்த்தை பேச முடியாது. உங்களை சபிச்சு தீத்துருவாங்க, பயமுறுத்துவாங்க, நீங்க ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருவீங்கம்பாங்க.
இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அங்கே ஏதேன் தோட்டத்துல இவன் சொன்னதுதான், நீ கடவுளை போல மாறுவாய். இன்றைக்கு நான் கடவுளை போல மாற வேணும். கடவுளை போல மாறலாம், ஆனால் கடவுளாகவே மாற முடியாது. நீ அதுதான் அந்த மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளறுபடி. நீ கடவுளாகவே மாறி விடுவாய். நான் கடவுளை போல மாறி நான் அவருக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னவன் தான் இவன். அப்படி என்றால் என்ன? கடவுளை காட்டிலும் நான் மேலாக உயர்வேன். கடவுளை போல மாறலாம். கடவுள் ஆண்டவராகிய தேவனை போல நான் பரிசுத்தமாக வேண்டும், நற்குணசாலியா இருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், இச்சை இல்லாத சுவாபத்தோடு கூட நான் பரிசுத்தத்தோடு கூட வாழ வேண்டும். அப்படியே எப்படி என் தேவன் சுத்த கண்ணரா இருக்கிறாரோ நானும் சுத்த கண்ணனா இருக்க வேண்டும், உத்தம புத்திரனா இருக்கணும் என்று சொல்லியெல்லாம் உங்களுக்கு கனவுகள் இருக்கலாம், நல்லது. ஆனால் கடவுள் எப்படி தீர்மானம் எடுப்பாரோ நானும் அதே மாதிரி நியாய சிங்காசனத்தில் அமர்ந்து நான் தீர்மானம் எடுத்து நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறவன் பேர் என்ன? பிசாசு. அப்போ நீ என்ன போல பிசாசு ஆயிருன்னு சொல்லணும். அந்த அம்மாவும் மண்டே ஆட்டிட்டு போய் அந்த பழத்தை பிடிச்சி தின்னுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பழத்தை கொடுத்தோடனே இவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். மேலே போய் அவர் பார்த்தா அவர்கிட்ட கேட்கணும், எப்படிப்பா சாப்பிட்டீங்க? ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? ஏம்மா இந்த பழத்தை தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அந்த பழம் அந்த மரத்தில் போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டது இல்லாமல் எனக்கு வேற கொடுக்குற அப்படின்லாம் அதெல்லாம் பேசிட்டோம் நம்ம ஏற்கனவே. எல்லாம் பண்ணிக்கினி பாவத்தின் பின்விளைவு கொடூரமாய் மாறிவிட்டது. மனிதன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். முதல்ல ஆண்டவர் பூமியை சபித்தார். அவன் கொலைபாதகனாக மாறி அவன் சாபத்தை வாங்கிவிட்டான். அதற்கு பின்பே எல்லாம் கட்டுக்கடங்காமல் போனதினால் ஆண்டவராகிய தேவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார், இந்த உலகத்தை நான் அழித்து விடுகிறேன். அதுதான் 6வது அதிகாரத்துல 3 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். 2வது பகுதியில் அந்த தீர்மானத்தை மாற்ற ஒருவர் வந்தார். அவர் பேர் தான் நோவா என்கிற பெரிய ஒரு ஹீரோ, நீதிமான். நமக்கெல்லாம் ஒரே ஹீரோ தாங்க அவரு, நோவா. பழைய ஏற்பாடு ஹீரோனா நோவா, புதிய ஏற்பாடுல ஹீரோனா அது அடிச்சுக்க ஆளே கிடையாது, நம்ம இயேசு கிறிஸ்து தான், இல்லைங்களா? பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அவரு நோவா மட்டும் அவருடைய கண்களில் கிருபை பெறல. இன்னைக்கு நீங்களும் இல்ல, ஜல பிரளயத்தில் அழிச்சு பழைய நிலைமைக்கே போயிருக்கோம். உலகம் எப்படி இருந்தது? ஆதியாகமத்தில் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே அப்படியே மாறி விட்டுரும் இருக்கும், இல்லைங்களா? ஜலத்தினால் நிரப்பப்பட்டு இருளினால் மூடப்பட்டு அங்க பரிசுத்த ஆவியானவர் வாஸ் ஹூவரிங் ஓவர் த லேண்ட் அண்ட் ப்ரொடெக்டிங் அப்படின்னு இருக்கும். ஜலத்தின் மேல் அவர் தங்கியிருந்து இந்த உலகத்தை காத்து கொண்டிருந்தார் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் நல்ல வேளை அவர் கண்களில் கிருபை பெற்று இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்கும் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சாட்சியாக இருப்பதற்கும் நமக்கு ஒரு சந்தர்ப்பமும் தருணமும் கிடைத்தது நம்ம நோவா ஹீரோனால தான். 3வது பகுதியில் அந்த 6வது அதிகாரத்துல ஏராளமான காரியங்களை நாம் தியானித்தோம். அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக பேழை ஒன்று கட்டு, அந்த பேழை எப்படியாக நீ செய்ய வேண்டும், பேழைக்குள்ள யாரெல்லாம் செல்ல வேண்டும், இப்படியெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து மழை வருகிறது, அங்க ஜலத்தினால் அடித்து கொண்டு போகப்படுகிறது. ஆனால் உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படி என்று சொல்லி உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் காப்பாற்ற வேண்டும், அந்த ஜீவ ராசிகளை எல்லாம் நான் காப்பாற்ற வேண்டும், கால்நடைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பல திட்டங்களை தருகிறார். இதுவரைக்கும் பார்ப்பில்லானால் அந்த 6வது அதிகாரத்துல வேற யார் வந்தாலும் வரட்டும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை உன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தல. ஆனால் அதுல யாரெல்லாம் நிச்சயமாக உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே உறுதிமொழி கொடுத்து விட்டார். அந்த திட்டத்தை கொடுத்து விட்டார். அந்த திட்டத்தை நீ அப்படியே கையாள வேண்டும் என்று நோவாவே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 22வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைய நாளில் நாம் 7வது அதிகாரத்துக்குள் வெற்றி நடை போட இருக்கிறோம். இதுல ஒரு காரியத்தை பார்ப்பீர்களானால் அங்க அந்த பேழையை நீ கட்டு என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். 17வது வசனத்துல I myself am bringing the flood of waters on the earth to destroy from under heaven all flesh in which there is breath of life, and everything that is on the earth shall die. பூமியில பிரவேசிக்கக்கூடிய சுவாசமுள்ள அனைத்து காரியங்களும் மரித்தே போவதாக. அது மனுஷனா இருக்கட்டும், மனுஷியா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், நீர்ல இருக்கக்கூடிய மீன்களா இருக்கட்டும், எல்லாமே மரிச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டு, ஆனா அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து உன்னையும் உன் வீட்டாரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படி என்று சொல்லுகிறார். இப்போ இந்த 7வது அதிகாரத்திற்கு முழுவதுமே ஒரே டைட்டில்,
அதாவது 6வது அதிகாரத்துல 3 டைட்டில். எனக்கு பிடிச்சது இந்த என்கேஜிவி வெர்ஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அருமையான தலைப்புகளை தந்து அந்த தலைப்புகளுக்கு வாரியாக பேராகிராஃப் என்று சொல்வார்கள். அங்க வகை வகையாக பிரிச்சு அந்த ஒரு அதிகாரத்தையே மூணு பகுதிகளாக பிரித்து அந்த 3 பகுதிகளுக்கும் ஒரு தலைப்புகளை தருகிறப்போ ரொம்ப எளிதா இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. ஆனால் இந்த 7வது அதிகாரத்தோட மகத்துவம் பார்ப்பீர்களானால், 8வது அதிகாரம் கூட 2 தலைப்புகள் இருக்கிறது. 9வது அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தலைப்பே இல்லாத ஒரு தொடர்ச்சியா வரும். 7வது அதிகாரத்துல ஒரே தலைப்பு தான். என்ன? கிரேட் ஃப்ளட். த கிரேட் ஃப்ளட் அப்படி என்றால் அந்த மகா ஜலப்பிரளயம் என்று சொல்லலாம், இல்ல அது ஒரு சின்னது பயங்கரம் நிறைந்த ஒரு ஜலப்பிரளயம் என்று சொல்லலாம். 2 விதமான மொழிபெயர்ப்புகள் இங்கே வரக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக நாம் இந்த ஜலப்பிரளயம் என்றால் என்ன, எதனால ஆண்டவராகிய தேவன் ஜலப்பிரளயத்தை கொண்டு இந்த உலகத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுத்தார்? ஏன் வேற ஒரு கருவியை அவர் எடுத்திருக்கலாமே, வேற ஒரு மெத்தட் அவர் எடுத்து ஒரு பிரயோஜனம் புதுசா ஏதாவது ஏற்கனவே அழிச்சது அப்படிதான் அழிச்சிருக்கிறாரு, ஆனா இந்த தடவை அப்படிதான் அழிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன் வேற மெத்தட் அவர் கையாளல? எதனால் இந்த ஜலப்பிரளயத்தில் எல்லாரும் மறிக்கணும் என்று சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் 2-3 நிமிஷம் அதுல பார்த்துட்டு அப்புறம் நம்ம முன்னேறி செல்லலாம் 7வது அதிகாரத்திற்கு. ஏனென்றால் இதை முழு வேதாகமத்தில் நீங்க பார்க்கிறப்போ இதை புரிந்து கொள்வதற்கு மிக எளிதா இருக்கும். ஆண்டவராகிய தேவன் ஒரு அழிவை கொண்டு வர வேண்டும் என்றால் 3 முறையில கொண்டு வரக்கூடிய காரியம். ஒன்று பார்ப்பீர்களானால் ஜலத்தினால் அழிப்பது. ஜலத்தினால் அழிப்பது அவருக்கு என்ன சொல்றது, ஒரு கைவந்த கலங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் அவரோட மெத்தட். ஏன்னா இந்த உலகம் தோன்றும் முன்பே இந்த உலகம் ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. அதுக்கு முன்பே ஒரு யுகம் இருந்தது. அந்த யுகத்தை அவர் அழித்தார். அந்த யுகமானது விழுந்து போன யுகம். அந்த யுகமானது இவரோடு கூட முரட்டாட்டம் பிடித்த ஒரு யுகம். அதெல்லாத்தையும் குறித்து எசேக்கியேல் 28 ஐசையா 14 நீங்கள் வாசிக்க நேர்ந்திடும். அதிலே பார்ப்பீர்களானால் அந்த ஜலப்பிரளயத்தினால்தான் அதையெல்லாம் அழித்திருக்கிறார். இது அவர் எப்பவுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். 2வது காரியம் பார்ப்பீர்களானால் அக்கினியினால் அழிப்பது. இந்த அக்கினியினால் அழிப்பதற்கு எதனால் தீர்மானம் எடுத்தார் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், அதெல்லாம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் நாம் போகிறப்போ நம்ம பார்க்கலாம். அந்த அதிகாரங்களில பல காரியங்கள் இருக்கிறது. அது நிமித்தமாக நோவாவுக்கு ஒரு ப்ராமிஸ் செய்து கொடுக்கிறார். இந்த மாதிரி நான் இனிமேல் ஜலத்துல இந்த பேரழிவை நான் கொண்டு வர மாட்டேன். பேரழிவுன்னா உலகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு எப்படி கொரோனா வைரஸ் வந்துச்சு அந்த மாதிரி உலகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நான் ஒரு ஜலப்பிரளயத்து நிமித்தமாக நான் அழிக்க மாட்டேன், அக்னியின் நிமித்தமாக அழிப்பேன்னு அங்க சொல்லல. அதோடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பாடுல தரப்பட்டிருக்கிறது. அக்னியினாலும் ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன் இதெல்லாம் பார்ப்பீர்களானால் வெளிப்பாடு 8வது 9வது 11வது அதிகாரம், அதாவது 7வது முத்திரைக்குள்ள இந்த 7 எக்காலங்கள் ஊதக்கூடிய காரியங்களில குறிப்பாக 5வது எக்காலத்திலும் 6வது எக்காலத்திலும் இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இது 2வது. 3வது பார்ப்பீர்களானால் யுத்தங்கள் நிமித்தமாக இந்த தன்னுடைய கோபாக்கினியை அவர் தீர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இந்த யுத்தங்கள் பார்ப்பீர்களானால் யுத்தங்களுக்கு முடிவே கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்தே இப்பொழுது வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தேசத்திலும் பார்ப்பீர்களானால் ஏதோ ஒரு யுத்தம், சிவில் வார்ஸ் நடக்கும், இல்லைன்னா ஒரு தேசத்துக்கு எதிராக இன்னொரு தேசம் எழும்பும். இப்படியே பார்ப்பீர்களானால் யாராவது ஒருத்தர் அடித்து கொள்வதுமாய், யாராவது ஒருத்தர் பார்ப்பீர்களானால் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதுமாக தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் பார்ப்பீர்களானால் இந்த 3 காரியத்தில் அவர் முதலாவது காரியத்தை தேர்ந்தெடுத்தது பார்ப்பீர்களானால் ஜலப்பிரளயம். அவருக்கு கைவந்த ஒரு கலை. பார்ப்பீர்களானால் இப்படிதான் அவருடைய கோபாக்கினையை அவர் நிறைவேற்றிக் கொள்வார். இப்படிதான் தன்னுடைய எதிரிகளை அவர் பழி வாங்குவார். இதனால்தான் அவர் பார்ப்பீர்களானால் அந்த மகா ஜலப்பிரளயம், த கிரேட் ஃப்ளட் என்று சொல்லுவார்கள், மகா ஜலப்பிரளயம். வெறும் ஜலப்பிரளயம்னா அது இப்போ கூட தான் வந்துகிட்டு இருக்குது. எல்லா மழை காலத்திலையும் பார்ப்பீர்களானால் மன்னிக்கவும் எல்லா மழை காலங்களிலும் பார்ப்பீர்களானால் ஒரிசா, ஹைதராபாத், பெங்களூரு, இப்போ சென்னை என்று சொல்லி எல்லாம் பார்த்தா எல்லா நகரங்களும் மிதக்கும் தண்ணியில. அது வெறும் ஜலப்பிரளயம் என்று சொல்லலாம், ஒரு ஃப்ளட் அப்படின்னு. மகா ஜலப்பிரளயம் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் உலகமே மிதக்கும்.
உலகமே மிதக்கக்கூடிய ஒரு சம்பவம் எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த கடைசி 6000 வருஷத்துல? இல்ல. அப்படி இல்ல, நடக்கவும் நடக்காது. ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ். அதை குறித்து நம்ம அப்புறம் பேசலாம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். சரி, விட்டுருங்க. இப்போ இந்த மகா ஜல பிரளயத்துல என்ன காரியம்னு கேட்டா, ஜலத்திற்கு அஞ்சாதவர்கள் யாரும் கிடையாது, ஜலத்திற்கு எதிர்த்து நின்று ஜெயித்தவர்களும் யாரும் கிடையாது. தண்ணிலையும் தீலையும் விளையாடாதன்னு சொல்லுவாங்க. டோன்ட் பிளே வித் வாட்டர் அண்ட் ஃபயர். கரெக்டுங்களா? இப்ப இதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. இதை பார்ப்பதற்கு முன்பே இந்த ஜலத்திற்கும் இந்த தீயுக்கும் இருக்கக்கூடிய இந்த அக்னிக்கு இருக்கக்கூடிய வல்லமை என்னவென்று சொல்லி பார்த்தால், அதற்கு எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஜலத்திற்கும் அக்னிக்கும் எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி என்றால் ஜலத்தோடு கூட போராடுகிறவன் கண்டிப்பாக தோல்வி அடைவான். அக்னியோட போராடுகிறவன் ஒரு நாள் தோல்வி அடைவாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்று சொல்வார்கள். இந்த ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்யறவங்க பாருங்க, எப்படியாவது ஒரு தீக்காயமாவது இருக்கும். சில பேருக்கெல்லாம் உடம்பு ஃபுல்லா தீக்காயம் இருக்கும். சில பேருக்கு அந்த காப்பாற்றுகிற பிறரை காப்பாற்றக்கூடிய அந்த இதுல ஈடுபட்டு இருக்கிறப்போ அவர்கள் மரித்தே போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருப்பதை நாம் கேட்டறிந்திருப்போம். சரிங்களா? இப்போ இதுல பார்ப்பில்லானால் இந்த ஜலம் என்பது ஒரு சக்தி படைத்த ஒரு காரியம். எவ்வளவு பெரிய நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல அவன் கைகாலெல்லாம் ஓஞ்சு போய் மூழ்கி விடுவான், மூழ்கடித்து விடும். அதுதான் ஜலம். அதே போலதான் அக்னியில மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த புகை எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த புகையை சுவாசிக்கிறப்பவே உங்களுக்கு அதுலயே லங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாதி டேமேஜ் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சு அடைச்சிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அக்னியானது உங்களை பட்சித்து விடும். the fire will quench you. இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு அறிந்த உண்மை. உலக பிரமாணமாய் பார்க்கிறப்போ ஆமாங்க, ஜலத்தோடையும் அக்னியோடையும் யாரும் போராட முடியாது. ஒரு கட்டத்துல நம்ம தோல்வியை தான் தழுவ வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதனால தான் பார்ப்பீர்களானால் இந்த போட்டில் போறப்போ இந்த இதெல்லாம் போறப்போ எல்லாம் இந்த சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதே போல தான் அக்னியில ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் க்ளோத்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாதாரண நைலான் க்ளோத் அதுல இல்லை, அது ஃபயர் ரெசிஸ்டன்ட். தீ பிடிச்சாலும் அது தீ டக்குன்னு உள்ள ஏறாது. அந்த மாதிரி ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் க்ளோத் கொடுத்து தான் அவங்க அனுப்பி விடுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், ஜலம் என்று சொல்லி பார்ப்பில்லானால் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம் உடலில இருக்கக்கூடிய உறுப்புகள் வெறும் 20% தான். மித்த 80% ஜலத்தால தான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு உடம்பு. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, என்னங்க வெறும் தண்ணி தான் இருக்குன்னா? இல்லைங்க. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் ஆகட்டும், செல்கள் என்று சொல்வார்கள், இல்லை ரத்தமே ஆகட்டும், இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டா 80% வாட்டர் மாலிக்யூல்ஸ். அதாவது ட்ரில்லியன் கணக்கான செல்லுகள், அது எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு. ட்ரில்லியன் கணக்கான செல்லுகள், அணுக்கள் அந்த அணுக்கள் மூலமாக தான் இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் பார்ப்பில்லானால் வேற அந்நிய மதத்துல பார்ப்பில்லானால் இந்த ஜலமானது, நீரோட்டமானது பெருகக்கூடிய பௌர்ணமி நாளில நம்ம உடல் இருக்கக்கூடிய நீரோட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் மேலே ஏறும். அதே மாதிரிதான் பார்ப்பில்லானால் கடலும் கடல் சீற்றம் அடையும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க முழு ராத்திரியும் தூங்காம இருப்பதற்கு சில பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஏன்னு கேட்டா அது நல்லது. சயின்டிபிக் ரீதியா பார்த்தா அது நல்லது. தூங்காமல் இருந்தால் அந்த உடல் வேற விதமா இயங்கும் அந்த நாள் மட்டும். ஆனால் நான் இப்ப பௌர்ணமி அன்னைக்கு நீங்க தூங்காதீங்க, மந்திரம் போடுங்க அப்படின்லாம் சொல்லலை. நான் அதை விட்டுருங்க. சொல்ல வேண்டிய காரியம் வேற. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போக முடியும். அப்போ பார்ப்பில்லானால் இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த ஜலங்கள் ஜலத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ஃபங்க்ஷன்ஸை ஸ்டடி பண்றதுக்கு தான் பல பிளட் டெஸ்ட்டுகள் உண்டு. எப்படி உங்க செல்கள்லாம் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் வித் இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டர்களும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை தான் எடுத்துட்டு வச்சிடும். ஏன்னா உங்களோட ரத்த நிலை என்ன, ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுக்களுடைய நிலை என்ன, இந்த அணுக்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸோட அந்த தன்மை எப்படி இருக்கிறது, அதோட கவுண்ட்டுகள் எப்படி இருக்கிறது, அதோட எண்ணிக்கைகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி முதலாவது அதை பார்க்கும்படி அவர்கள் உங்களை முதல்ல அந்த டெஸ்ட்ல போடுவாங்க. இந்த டெஸ்ட்ல ரிசல்ட்ஸை பொறுத்து தான் வேற பல டெஸ்ட்டுகள் எழுதி தருவாங்க. இது நார்மலா எல்லா ஜெனரல் பிசிஷியன்ஸும் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண காரியம். எதற்காக இதை குறித்து நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், இந்த வார்த்தையானது, இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், மனிதன்
ஜலத்தினாலையும் அக்னினாலையும் பிறவாவிட்டால் அவன் மோட்ச வாழ்வை அடைய முடியாது. இதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த ஜலப்பிரளயத்தோட காரியத்தை, வரக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இதுல கொஞ்சம் நேரம் எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தியாயத்துல இதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, நிறைய பேருக்கு, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேருக்கு எப்படியாக நீங்கள் இதை யோசித்து கொண்டு வைத்திருக்கணும். நல்ல உணவு அறிந்த வேண்டும், நல்ல மாம்சத்தை சாப்பிட வேண்டும், மாம்சம் இல்லை, இறைச்சியை சாப்பிட வேண்டும், நல்லா எக்ஸசைஸ் செய்ய வேண்டும், ஓடி உழைக்க வேண்டும், ஜிம்முக்கு போக வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பேன். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதோட வெயிட்டேஜ் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் அது வெறும் 20% வெயிட்டேஜ் தான். வெயிட்டேஜ் என்றால் 20% தான் அதுக்கு மார்க் கொடுக்கப்படும். மிச்ச 80% இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை சம்பந்தப்பட்ட அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள ஒழுங்கா பார்த்துக்கிட்டா தான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அதற்காக தான் இப்பொழுது நிறைய புது புது மெத்தட்ஸ்களை, நடைமுறைகளை பார்ப்பீர்களானால் டாக்டர்களே சொல்லித்தராங்க. அதிகமான நேரங்கள் ஃபாஸ்டிங் இருங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். 12 மணி நேரம் உணவு அருந்தினால் 12 மணி நேரம் கேப் கொடுக்கணுமா. அப்பதான் பார்ப்பீங்களானால் இந்த அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த அணுக்கள் எல்லாம் சாகுவதும் உற்பத்தி ஆகுவதுமாய் இருக்கும். ஏன்னா அந்த அணுக்கள் தன்னுடைய வேலைகளை செய்து முடித்து விட்டால் அதுவே ஆட்டோமேட்டிக்கா மரித்து விடும். அந்த மரித்த மாத்திரத்திலே இன்னொரு புது அணு உற்பத்தி ஆகும். அதனாலதான் பிளட் கவுண்ட், சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அந்த கவுண்ட்டுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த கவுண்ட்டுகள் எல்லாம் சரியா சில உடல்ல உற்பத்தி ஆகாது. ஏன் அந்த கவுண்ட்டுகள்லாம் கம்மியா காட்டும். ரெட் பிளட் கார்பசல்ஸ்னா கம்மியா காட்டும். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட், இந்த மாதிரி பல கவுண்ட்டுகள் இருக்கும் இல்லைங்களா. மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு இது நல்லா தெரியும். அந்த கவுண்ட்டுகள்ல ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கு அப்படின்னு இப்போ நிறைய பேர் சில விஞ்ஞானங்கள் எல்லாம் செய்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஜப்பான் தேசத்துல நிறைய சயின்டிஸ்டுங்க இதை குறித்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி அவங்கெல்லாம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. என்ன தீர்மானம்னு கேட்டா, ஒண்ணு உணவு அணுகுமுறை, அதான் பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி பழைய காலத்திலேயே அங்க பழமொழிகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நம்மால என்ன பண்றான், போட்டு திணிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதை குறித்தும் நம்ம ஆவிக்குறி ரீதியாக சில வியாக்கியானங்களை நாங்க தருவோம். இரண்டாவது பார்ப்பில்லானால் அந்த அந்த இரத்த அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இரத்த அணுக்கள் எப்படி இயங்கும், அப்படி எப்படி இயங்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி இதை குறித்து சில ஆராய்ச்சிகள்லாம் செய்திருக்கிறார்கள். அது வேதாகமத்துல பலமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறிப்பிட்டு காமித்திருக்கிறார். என்னன்னு சொல்லி ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். கோபம் கொள்ளாதிருங்கள், டூ நாட் பி ஆங்கிரி. ஏன்? மத்தேயு 5வது அதிகாரம் 22, 23 வசனங்கள், 29, 30 வசனங்கள் பார்ப்பில்லானால் இச்சை கொள்ளாதிருங்கள். இப்ப இச்சை கொள்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்க ரத்த அணுக்களை ஆண்டவர் எப்படியாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார், எப்படியாக அதை என்ன சொல்றது, டிசைன் என்று சொல்வாருங்களா, எப்படியெல்லாம் அதை கட்டமைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் அது அதாவது பிறரை நேசிக்க கூடியது, பிறரை மன்னிக்க கூடியது, பிறரை விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை படைத்த ஒரு அணுக்களா இருக்கிறது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் படைத்தவர்களா நீங்கள் இருந்தால் மட்டுமே இந்த இரத்த அணுக்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுமா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறது என்று சொல்லி. இது நீங்க என்ன நம்பலன்னா கூகுள்ல கூட நீங்க போட்டு பாத்துக்கலாம். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனத்தையும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இப்ப நீங்க 2 உதாரணங்கள் தான் எடுக்கிறேன், பல வசனங்கள் இருக்கிறது. அதனாலதான் வேதாகமத்தை நல்லா வாசிங்கன்னு நாங்க சொல்லித்தரோம். ரைட்டா? இச்சை, கோபம், இது 2 மட்டும் நம்ம பாத்திரலாம். இச்சை கொள்ளாதிருங்கள். ஏன்? இச்சை கொள்கிறப்ப என்ன ஆகுது? இச்சை எதனால வருகிறது? பொறாமையினால் வருகிறது, பிறரோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதனால் வருகிறது, ஏற்ற தாழ்வு அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பதனால் வருகிறது, அப்புறம் அதனால் எரிச்சல் பிறக்கிறது, அதனால் வஞ்சகம் பிறக்கிறது, அதனால் பழிவாங்கக்கூடிய தன்மை பிறக்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு கேட்டா அந்த இச்சையை அடைவதற்கு செக்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது பிறருடைய அதாவது வீட்டுல இன்னொருத்தருடைய மனைவி மேல நான் இச்சை கொண்டு அவங்கள எப்படியாவது நான் அடையணும் அப்படிங்கிறது மட்டும் அல்ல. ஒருத்தர் கார் வாங்குறாரு, அதே மாதிரி நான் கார் வாங்கணும், இச்சை. அப்ப இப்படியெல்லாம் ஏன் உங்களுக்கு தாட்ஸ் வருது? ஏன் உங்ககிட்ட ஏற்கனவே கார் இருக்கும், ஆனாலும் அந்த கார் நல்லா இருக்கே அப்படின்னு கண்களை நீங்க போடுவீங்க, பார்ப்பீங்களானா உடனடியாக உங்க பாடியானது, உங்களுடைய உடல் நிலையானது வேற விதமாக அது செயல்பட தொடங்கிவிடும். அப்ப வேற விதமாக செயல்பட தொடங்கினப்போ பார்ப்பீங்களானால் நார்மலாக செயல்படக்கூடிய அந்த காரியங்கள் தடைப்படுகிறது. இந்த செல்களோட வேலைகள், இந்த அணுக்களோட வேலைகள் என்னவென்று பாருங்கன்னா ஒரே வேலை தான், உடலை சுத்தம் செய்வது, அவ்வளவுதான். கிட்னி
மற்றும் லிவர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு, உடல்ல இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மைகள், என்னத்தையோ சாப்பிடுறோம், உடல்ல என்னென்னமோ காரியங்கள்லாம் வந்து உற்பத்தி ஆகுது, இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய காரியங்கள் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் என்று சொல்வார்கள். அதுல ஈடுபடக்கூடியவர்கள். இதுக்கு வந்து இந்த செல்கள், அணுக்கள் தான் உதவி செய்யும். கொஞ்சம் மெடிக்கல் கிளாஸ் மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, ஆனா இம்பார்ட்டன்ட். எதுக்காக இதை சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம், அக்னியில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம். அதனாலதான் இந்த மகா ஜல பிரளயத்திலிருந்து நம்ம அப்படியே அந்த ஆண்டவருடைய மெத்தட்ஸ் எடுத்து அதுல ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கொஞ்சம் பார்த்து அந்த கான்டெக்ட் செட்டிங் பண்ணிட்டோம்னா, பின்ன இப்ப இந்த 7வது அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறப்ப அந்த கான்டெக்ட் செட்டிங்லயே நம்ம அப்படியே போலாம். எப்படி? நல்லா இருக்கா? ரைட். இப்போ இது வெளியேற்றக்கூடிய தன்மை படைத்தது. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, உங்களுடைய குணாதிசயம் வேறமாக, அதாவது ஆண்டவர் வந்து எப்படின்னா கட்டமைத்திருக்க, ஒரு கார் வந்து 80 மைல் பெர் ஹவர் அப்படிதான், 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும். நீங்க பண்ண என்ன அழுத்தத்தினாலும் அது 80 தாண்டாது. ஏன்னா அது அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டுங்களா? அதே போலதான் ஆண்டவராகிய தேவன் நம் உடலை எப்படி கட்டமைத்திருக்கிறார்னால், நேசம் கொண்டு வாழ்வதும், பிறரோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம ஷேர் பண்ணி நம்ம வாழ்வதும், இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவராகிய தேவன் நம்மை வாழும்படி சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் இந்த உலகம் எப்படியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது? பொறாமையும் எரிச்சலும் கொலைபாதகமும் இப்படி வன்மமும் நிறைந்திருக்கக்கூடிய காரியத்துல தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கொள்ளையும் கற்பழிப்பும் திருட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகமே சீர்கெட்டு போயிருக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்தை அழிக்கும்படி ஆண்டவர் தீர்மானம் எடுத்தார். 2ஆம் மாதமாக இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் இப்பொழுது மட்டும் பார்ப்பீர்களானால் ஆண்டவருக்கே வந்து போதும் போதும் ஆகிற அளவுக்கு தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக கெட்டு சீரழிஞ்சுதான் போயிருக்குது, இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் ஈடுபடுகிறப்போ என்ன ஆகுது? இச்சை கொள்கிறப்போ, கோபம் கொள்கிறப்போ என்ன ஆகுது? பிபி ஏறுது மேல, இல்லைங்களா? ஏன் பிபி ஏறுது? ஏன்னு கேட்டா உங்க செல்கள்லாம், உங்க ரத்தத்தில் இருக்கிற அணுகள்லாம் வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு மாதிரி பதட்டம் அடைய ஆரம்பிச்சிடும், இல்லைங்களா? திடீர்னு போய் சின்ன குழந்தைகிட்ட பே அப்படின்னீங்கன்னா பயந்து அது கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்? அதோட கட்டமைப்பு அப்படி இல்லை. குழந்தைன்னா எடுத்து கொஞ்சி விளையாட்டு, அதோட கூட சேர்ந்து குட்டிக்காரன் அடிச்சு ஜாலியா பால் விளையாண்டப்போ அது நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். அதே குழந்தைகிட்ட போய் டாய் அப்படின்னு ஒரு தடி எடுத்து நீங்க காமித்து அதை நீங்க பயமுறுத்துவீர்கள், ஆனால் உடனே அது வீழ்னு கத்த ஆரம்பித்து விடும். அப்படிதான் உடலும், அப்படிதான் இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த ஜலம் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள். கவனிச்சிங்களா? அப்ப நான் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னதை திருப்பி சொல்லட்டுமா? ஜலத்தோடையும் அக்னியோடையும் விளையாடாதீங்க. அப்படின்னா என்ன? உங்க மாம்சம், உங்கள் ஆவி, உங்களுடைய ஆத்மாவோட விளையாடாதீங்க. ஏன்? இப்படி உங்க குணாதிசயம் மாறுதுன்னா உங்களுடைய ஆத்மாவும் கெட்டு போய்விடும், உங்களுடைய உடலும் கெட்டு போய்விடும். குறிக்கப்பட்ட நாள் முன்பே நீங்க மரித்தும் போய்விடுவீர்கள். கண்டுபிடிச்சிருக்காங்க, மெடிக்கல் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இதுதான் காரணம், பிபி ஏறதுக்கு இதுதான் காரணம், டயபெட்டிஸ் சுகர் வர்றதுக்கு இதுதான் காரணம். உடல்ல வேற என்னென்னமோ வியாதி, லிவர் டெஃபிஷியன்சிஸ், கிட்னி டெஃபிஷியன்சிஸ், உங்க கிட்னி எல்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு, உங்களுக்கு நுரையீரல் சரியா உங்களுக்கு வேலை செய்யாம இருப்பதற்கெல்லாம் இதுதான் காரணம். உங்க ரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய அணுகள் சரியா செயல்படுவதில்லை. ஏன் செயல்படாமல் இருக்கிறது? ஏனென்றால் இந்த விவிலியம், இந்த கோட்பாடு, இந்த நியாயப்பிரமாணங்கள், இந்த கட்டளைகள் என்கிற அந்த கட்டமைப்புக்குள் நீங்கள் வராமல் இருப்பதுதான் பெரிய காரணமாக இருக்கிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? அதனால்தான் வேதாகமம் திருப்பி மறுபடியும் உங்களை சுட்டி காண்பிப்பது என்னவென்றால், பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், உங்கள் குணம் சுவாபம் எல்லாம் மாறுவதாக, பழையவைகளுக்கெல்லாம் நீங்கள் மரித்து புதிய மனிதனாக எழும்பி நீங்க ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படி 2 கொரிந்தியர் 3:17, 2 கொரிந்தியர் 5:17, அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 11:18, 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 5-7 வசனங்கள், இதையெல்லாம் நாங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு உதாரணமாக நாங்கள் இப்ப சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் இதை காட்டிலும் அதிகமான கோட்பாடுகள் உள்ளன. எதற்காக இந்த கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகம் எப்படியாக இந்த கோட்பாடை பார்க்கிறது என்றால், என்னுடைய சுய உரிமையை பறித்து கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு, என்னை நிர்பந்திக்கக்கூடிய கோட்பாடு, என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய கோட்பாடு இல்லவே இல்லை. உங்களுடைய உடலும் ஆவியும் ஆத்மாவும் ஒழுங்காக அதாவது சமநிலையில இயங்கக்கூடிய ஒரு தன்மை படைக்கப்பட்ட நிலைமையில உங்களை இயக்கக்கூடிய ஒரு கோட்பாடுகளா இது அமைந்திருக்கிறது. இதெல்லாம் சரியாக கையாண்டால் நீ நலமாயிருப்பாய்,
நீ சுகத்தோடு இருப்பாய், நீ பலத்தோடு இருப்பாய், நீ சமாதானத்தோடு இருப்பாய், நீ சந்தோஷத்தோடு இருப்பாய், நீ செழிப்போடு இருப்பாய், நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாய், நீ தோல்வி அடைய மாட்டாய், நீ வெற்றி அடைவாய் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள்ல எப்படி வரீங்க? எனக்கு பண்ற பிரேயர்கள்லாம் எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரியே, இதுதான் காரணம். இதுதான் காரணம். ஏன்னா நீ ஒரு கட்டமைப்புக்குள் வராததுனால் உன்னுடைய உடலும் சரி, உன்னுடைய ஆவியும் சரி, உன்னுடைய ஆத்மாவும் சரி கெட்டு போயிடுச்சு. சாராயம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, லிவர் கெட்டு போயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்குறாங்க. மறுபடியும் குடிச்சுக்கிட்டே இருப்பான், இன்னும் கெட்டு போச்சு. டிகிரி 2, 3, 4ன்னு போயிடுச்சு. டிகிரி 4க்கு போயிடுச்சுன்னா, லிவர் ஃபுல்லா கெட்டு அழிஞ்சிருச்சுன்னா அந்தால காப்பாற்றவே முடியாது. எல்லோ ஃபீவர், ஜாண்டிஸ் செத்து போயிடுவார். சாகிறதுக்கும் ரொம்ப தயார். எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இந்த ஹேபிட் என்னால விட முடியாது. அப்போ அதை அழிவை தேடி நீங்களே போறீங்க. அப்ப யார் என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன ஆகுது? இந்த மகா ஜலப்பிரளயத்துக்குள் நாம் யாவரும் இந்த நாள் மட்டும் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறோம். இது என்றைக்கோ நடந்த சம்பவம் அல்ல. ஒவ்வொரு நாள் அனுதினமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயல்பான காரியம், ஒரு சாதாரணமாக காரியமாக இன்னைக்கு மாறிவிட்டது. என்றைக்கோ நடந்த மகா ஜலப்பிரளயம் என்று சொல்வதை விட்டுவிட்டு இந்த நாளில என் ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த ஜலப்பிரளயம், மகா ஜலப்பிரளயம் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? நீரோட நான் விளையாடுவதில்லை அப்படி என்கிறத மட்டும் நீங்க தலையில அப்படியே நீங்க அதைத்தான் சொல்லிட்டு வரங்க. நீங்க போட்ல போறது மட்டும் கிடையாது. மழை காலத்துல நான் வெளியில போக மாட்டேன், ஏன்னா நான் ஜலத்துல விளையாட மாட்டேன். ஃப்ளட் இருந்துச்சுன்னா டிச்சு ஓப்பனா வச்சிருப்பான். நம்ம ஆளுங்க அதெல்லாம் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. டிச்சை திறந்து போட்டு போயிட்டே இருப்பானுங்க. எவன் செத்து ஒழிஞ்சா நமக்கு என்ன? இந்த கார்பரேஷன் வேலை பண்றவங்கள தான் சொல்றேன். எவ்வளவு பேர் டிச்சுக்குள்ள விழுந்து செத்து, அதாவது விழுந்து சாகுறதுன்னு அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்குதா கவர்மெண்ட்? கிடையவே கிடையாது. அன்னைக்கு மட்டும் நான் வெளியில போகலன்னா நான் சேஃப் அப்படின்ட்டு சொல்றத விட்டு அன்னைக்கு போகாதீங்க, நல்லது. ஆனா அதனால மட்டும் நீங்க சேஃப் ஆயிட முடியாது. உங்க சுவாபம் மாறணும், சிந்தனை மாறணும், சொல்களும் செயல்களும் மாறணும், உங்கள் நோக்கங்கள் மாறணும், கண் பார்வைகள் மாறணும், செவிகளில கேட்கக்கூடிய காரியங்கள் மாறணும், வாயில பேசக்கூடிய வார்த்தைகள் மாறணும், செல்லக்கூடிய இடங்கள் மாறணும், உறவுகள் மாறணும். தகாத உறவுகள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மாறணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க ஜலப்பிரளயத்துக்குள் கடந்து போவதற்கு பொருளாகும் பிரியமானவர்களே. அதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதற்காக தான் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து சொன்னதான் கரெக்டா ஏறுங்க. அதனால ஜலத்தோட விளையாடாதீங்க. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். புரியுதுங்களா? சும்மா மகா ஜலப்பிரளயம் அப்படின்னா என்ன புரிய போகுது உங்களுக்கு? இந்த மகா ஜலப்பிரளயத்தோட காரணம் புரிந்தது. ஆனால் இந்த நாள் மட்டும் இந்த மகா ஜலப்பிரளயம் பார்ப்பீர்களானால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர், எவன் ஒருவன் ஜலத்தினால மறுபடியும் பிறவாவிட்டால் அவனுக்கு நித்திய வாழ்வு கிடையாது. there is no kingdom of heaven. யோவான்ல இதெல்லாம் குறித்து பல முறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆவினாலும் ஜலத்தினாலும் நான் ஒண்ணு கூட சேர்த்துக்கிட்டேன், அக்னினாலும் பிறக்காமல் விட்டால். அக்னினால பிறப்பது அதாவது ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் வாட்டர். இது ரெண்டுமே இருக்கு வேதவசனத்துல, ரெண்டுமே இருக்கு. இல்லையா? இயேசு கிறிஸ்து ஆவினாலும் ஜலத்தினால, ஆவிதாங்க அந்த ஸ்பிரிட் பேப்டிசம். அதுதான் அக்னினால, அக்னி நாவின் வடிவில் அவர் இறங்கினார். அதை குறித்து தான் பேச போகிறேன். இப்போ அடுத்த 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாம். என்ன கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க, விதண்டாவாதம் பண்ண வேண்டாம். வேதவசனத்துல தான் சொல்லிட்டு வரோம். அப்போ ஜலத்தினால பிறவது என்றால் என்ன? ஏதோ ஒரு வாட்டர் டேங்கை பார்த்து ஒரு பாஸ்டர் பிடிச்சி எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு முங்கி எந்திரிச்சா முடிஞ்சது கிடையாது. வெளியில அது குளிக்கணும்னா நீங்க வீட்லயே குளிச்சுக்கலாமே, அப்படி கிடையாது. அது எழுதுக சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஆனால் அதோடைய உள் அர்த்தம் என்னவென்றால், நான் பழையவைகளுக்கெல்லாம் முழுகி என்னுடைய சுவாபத்துல நான் மரித்து, என்னுடைய பழைய பாவ பழக்க வழக்கங்களுக்கு நான் மரித்து நான் புதியவனாய் எழும்பி இருக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜலம், நீரோட்டங்கள் இருக்குது பாத்தீங்களா, அதாவது ரத்த மாலிக்யூல்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸா இருக்கக்கூடிய அணுக்கள், அவைகளும் புதுப்பிக்கப்படுகிறது. அப்ப என்னன்னா, இத்தனை காலம் குளறுபடியா இருந்தக்கூடிய இந்த உடல் நிலையாகுது. கோபம் இல்லை இப்போ, சாந்தம், இச்சை இல்லை இப்போ. ஆண்டவர் எதை தந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்வேன். அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். இதுல எனக்கு மனப்பூர்வ சமாதானம் அப்படின்னு ஒண்ணு. இந்த குழம்பி போய் இத்தனை காலம் வேலை செஞ்சுட்டு இருந்தது நிலையில் இந்த ரத்த அணுக்கள் இவைகள் எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகுன்னா, ஒவ்வொன்றாக மாறக்கூடிய நிலைமைக்கு உங்க உடலை டாக்டர் ஆச்சரியப்படுவார். என்னங்க
பரவாயில்லையே, மெடிசன்ஸ் எல்லாம் இல்லாமலே உங்களுக்கு சுகர் போயிடுச்சு, மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்காமலே உங்களுக்கு எல்லாம் கொலஸ்ட்ரால்லாம் இறங்கியிருக்கு, எப்படி அப்படின்னு கேட்பாரு. இப்படிதாங்க எங்க வேத வசனம் சொல்லுது. இப்படி நிறைய பேர் இன்னைக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இந்த யோகா, இது இருப்பேன், அதனால மட்டும், அதெல்லாம் நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுதான், நச்சுத்தன்மைகள்லாம் வெளியேறும், அதெல்லாம் நல்லதுதான். உபகாசம் இருந்து ஜெபிங்கள்னு நம்ம வேதாகமத்துல சொன்னதுதான் இன்றைக்கு யோகாவாக மாற்றி எல்லாம் மாற்றி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேதாகமத்துல இல்லாததை ஒன்றும் அவங்க சொல்லல புதுசா. ஏசு கிறிஸ்து தான் சொல்றாரு, உடலை வருத்தி நீ உபகாச ஜெபம் இருக்கிறப்ப என்ன ஆகும், பழைய சுவாபங்கள்லாம் மாறி போகும், நச்சுத்தன்மைகள்லாம் வெளியேறும். அப்படின்னு உடல் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் மாறுகிறப்ப என்ன ஆகும், அந்த சுவாபம் மாறும். அது உங்க பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உங்க மூளையே வேற விதமா யோசிக்க ஆரம்பிக்கும், நல்லா இயங்கும், பழைய சுவாபங்கள், கோபம், தாபம் எல்லாம் மறந்து போயிடும். என்ன சொல்றீங்க? அதை முயற்சி பண்ணி பார்க்கணும் நீங்க. ஓகே, இப்போ அக்னி, ஆவினால பிறப்பது. ஆவினால பிறப்பது என்றால் என்ன? ஆவினால பிறப்பது என்றால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது. இப்ப என்ன ஆகுது, இடம் காலியா இருக்கு. காலியா இருக்கிற இடத்த ஏதாவது ஒண்ணுனால நிரப்பணும். இல்லைன்னா என்ன ஆகும், அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலி ஆகும்னு இன்னொருத்தன் ரெடியா இருக்கிறான். நம்ம உடல் பார்ப்பீர்களானால் காலியா இருப்பதற்கு படைக்கப்படவே இல்லை, ஏதாவது ஒன்னால் நிரப்பப்பட்டிருக்கும். ஒன்னால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், இல்லை என்றால் அசுத்த ஆவி உங்களை ஆக்கிரமித்து விடும். உங்க பர்மிஷன்லாம் கேட்க மாட்டான், அவனே உள்ள உட்காந்துக்குவான் உரிமையா. ஏன், நீங்க தான் நிரப்பலையே. அதான் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில சொல்றாரு, ஒருவன் மனம் திரும்பி அவனுடைய வீட்டெல்லாம் நிலையா வைத்து, வீடுன்னா என்னன்னா அவனுடைய வாழ்க்கை தான் வீடு, அவனுடைய உடல் தான் அந்த வீடு, தேவன் வாசம் செய்யக்கூடிய தேவாலயம். 1 கொரிந்தியர் 3:16 இதைத்தான் சொல்லுகிறது. சரிங்களா? அதே போல பார்ப்பில்லைனால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனத்திலையும் இது சொல்லி இருக்கிறது. 18, 19, 20 பார்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறோம்டா, அவன் பார்க்கறான், அவன் அதை ரீப்ளேஸ் பண்ணல, இடம் காலியா இருக்கு, பழையவைகளுக்கெல்லாம் மறுத்திட்டார், பழையவைகள் எல்லாம் வெளியேற்றிட்டார். ஆனால் அதை புதியவைகள்னால் அவர் அதை ரீப்ளேஸ்மெண்ட் என்றால் அதை என்ன சொல்றது, ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணல அவர். அப்ப அந்த இடம் காலியாவே இருக்குது. இதை பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன பண்ணான், போய் இன்னொரு 7 குட்டி பிசாசு, பெரிய பிசாசு, என்ன சொல்றது, எல்லா ரவுடித்தனம் பண்ற பிசாசு எல்லாத்தையும் மொத்தமா கூட்டு அப்படியே கட்டுக்கோப்பா உள்ள பூந்துட்டானுங்க. ஏன், இடம் தான் காலியா இருக்கே. இந்த இடம் ஆக்கிரமிப்பு எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த இடத்த. இது ஒருத்தர் சொன்னார் எனக்கு, அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் எல்லாம் வேலியெல்லாம் அடிச்சோம். வேலி இல்லாத லேண்டுகளை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவாங்க, டாக்ஸே கட்டியிருக்க மாட்டாங்க, அப்படின்னா அவங்க உள்ளூர்லேயே இல்லை, நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வருஷ கணக்கா. ஒரு 7-8 வருஷம் அந்த லேண்டை யாரும் பார்க்க வரல, அந்த வேலி அடைக்கல, இது அடைக்கல அப்படின்னு என்னாங்க, டக்குன்னு டாக்குமெண்ட்டை பேரை மாற்றி வித்துருவானுங்க. உள்ளே கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இந்த கரப்ஷன்லாம் நடக்குது. இதெல்லாம் பிடிச்சி கையங்காலமாக பிடிச்சி பேப்பர்லாம் வந்தது தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் போய் எதுவும் பண்ணல. இப்போ நான் ஏதோ கட்டுக்கதை எடுத்து விடல, எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒரு காரியம். அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த நெட்வொர்க்கே பாத்தீங்கன்னா அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். உங்க வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை என்றால் காலியாக இருக்கும். அதை பழையவைகளுக்கெல்லாம் நீங்க மறிச்சிட்டீங்க, நல்லவங்களா மாறிட்டீங்க. ஆனா நீங்க புதிய காரியங்கள்னால நீங்க ரீப்ளேஸ் பண்ணாம அது காலியாவே இருக்கு பாத்தீங்களா. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, இந்த பழைய காரியங்களை அவன் எடுத்துட்டு திருப்பியும் உள்ள வருவான். என்ன, பழைய இச்சை, கண்களில் கண்ட கண்ட காரியத்தை பார்க்கறது, அப்புறம் குடிவெறி, காம விகாரம், ஏதாவது ஒன்றை பொறுக்கி எடுத்துட்டு திருப்பி வருவான். அப்ப என்ன ஆகும், அதுதான் இச்சையில விழுந்து போவது, அதுதான் சோதிக்கப்படக்கூடிய காரியங்கள். அந்த சோதனையில நீங்கள் வெல்லாமல் போவதற்கு இதுதான் காரணம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எவன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், ஜலத்தினால பிறந்துட்டீங்க, பழைய காரியங்களுக்கெல்லாம் விட்டு உங்க பாடி எல்லாம் நல்லா கட்டுக்கோப்பாயி சீர் நிலையில வந்து விட்டது. இப்போ அடுத்தது என்ன, அது ரீப்ளேஸ்மெண்ட். அதை நீங்கள் நிரப்ப வேண்டும் இல்லையா, அது ஆவியில நீங்க நிரப்ப வேண்டும். ஆவின் கனி, ஆவின் வரங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முழுதும் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 21-23 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரமும் 5வது அதிகாரத்திலேயோ எங்கேயோ இருக்கு, அங்க பேதுருவும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார், ஆவின் கனிகள், எக்ஸ்டெண்டட் ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி. எவ்வளவு தெளிவா உங்களுக்கு வசனத்துல இருந்து தான் சொல்லிட்டு வரேன், இதை என்னோட கட்டுக்கதை கிடையாது. இதுல இதையெல்லாம் அறிந்து ஒரு பாஸ்டர் பிடிங்க, இல்ல ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போங்க, இல்லைன்னா எங்கிட்ட கேளுங்க, நானே சொல்லித்தரேன் உங்களுக்கு. இல்ல பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் பெஸ்ட் டீச்சர். உங்க வேதாகமத்திலே இருக்குங்க பதில், யாருக்கிட்டையும் போக வேண்டாம். சரிங்க, உங்களுக்கு விளக்குறதுக்கு ஒரு ஆள் வேணுமா, எங்கிட்ட வாங்க, இங்கதான் ஏகப்பட்ட செஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோமே, எல்லா பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க தான் காதை திறந்து கேட்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கணும், இல்லைங்களா?
அப்போ அதோடைய அர்த்தங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு, அதோடைய மகத்துவங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு, இதையெல்லாம் நான் எப்படி நான் கற்றுக்கொண்டு, இதை நான் என்னுடைய சுவாபத்தை நான் அதாவது என்னோட பழைய சுவாபம் போய் இது புதிய சுவாபமாக மாறுகிறது. என்ன? இச்சையடக்கம், அன்பு, பரிசுத்தம், விசுவாசம், அப்புறம் நற்கீர்த்திகள், நல்ல நடத்தைகள், இவைகள் எல்லாத்தையும் குறித்து நீங்க என்ன பண்ணி கத்துக்கிட்டு அதை குறித்து அதன்படி உங்க வாழ்க்கையை வாழவும் தொடங்கி விடுவீர்கள். அப்போ உங்க ரத்த அணுக்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? மகிழ்ச்சியா இருக்கும். அப்பா, இப்பதான் அவனுக்கு புத்தி வந்திருக்குது. உடனடியா அவங்க உடல் இருக்கிற வியாதிகள் எல்லாம் பறந்தே போய்விடும். உங்களுக்கே தெரியும். அது உங்க டாக்டர்களே ஆச்சரியப்படுவாங்க. அது மட்டும் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் ஒன்றொன்றாம் கழிந்து போய்விடும். வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மிக தைரியசாலியாய் மாறிவிடுவீர்கள். பய உணர்வுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். ஒரு புதிய மனிதனாக நீங்க மாறிவிடுவீர்கள். புதிய சிருஷ்டிப்பாக மாறி வருவீர்கள். அந்த புதிய சிருஷ்டிப்பு யார் தெரியுமா? ஆதாமாய் முதலாவது நாளில் எப்படி படைத்தாரோ அப்படியே நீங்க மாறிவிடுவீர்கள். பாவம் இல்லாத ஒரு மனிதனாக, பாவம் இல்லாத ஒரு மனுஷியாக, எப்படி ஆதாமும் மேவாளும் தேவனோடு கூட அந்த குளிர் நல்ல தோட்டத்துல அவர்கள் எப்படியாக சம்பாஷித்தார்களோ அப்படியாக உங்களோட வாழ்க்கை மாறிவிடும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது கிடைக்கலன்னு வாழ்நாள் முழுவதும் நொந்து மரித்து போனார்கள். ஆமாங்க, நொந்து போனாங்க. அவங்க டிப்ரெஷன்லயே இருந்தாங்களாமா. ஏன்னா அவங்க கண் முன்பே இந்த அவங்களுடைய சந்ததிகள்லாம் அழிந்து போகிறதை பார்த்து பார்த்து அவங்க டிப்ரெஷன்லயே, மன அழுத்தத்திலேயே அவங்க மரிச்சு போனாங்க. அதனாலதான் நிறைய வேத பாரகர்கள் சொல்றாங்க, ஆதாமும் ஏவாளும் பரலோகத்துல தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டாங்க, நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. கர்த்தர் மன்னித்திருப்பார். ஏன்னால் அவர் இரக்கம் கொள்ளுகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர். அப்ப உங்களுக்கும் எனக்கு அந்த இரக்கத்தை பாராட்டாம இருப்பாரோ? ஆக பார்ப்பீர்களானால், எதனால் ஆவியில பிறப்பது அக்னியில் பிறப்பதற்கு பொருளாகும் என்றால், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இவைகள் தான் என்று சொல்லி சில பேர் தவறான லைன்ல எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. இதை குறிச்செல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு, சரிங்களா? சரியான கோட்பாடுகளில் வாங்க. அதுக்குதான் சில வசனங்கள்லாம் உங்களுக்கு தந்தேன். அதனாலதான் சொல்றேன், அக்னியோடையும் விளையாடாதீங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு முட்டாள்தனமா போய் ஏதாவது சபையில போய் உட்காந்து கண்டதையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கையை தட்டுறது, குட்டிக்காரன் அடிக்கிறது, பல்ட்டி அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நான் ஆவியில பிறந்து விட்டேன்னு சொன்னேன். நீ ஆவியில பிறக்கல, நீ அக்னியோட விளையாடுற. அந்த அக்னி உன்னை பச்சிக்கும், உன்னை விழுகாம விடாது. அப்ப என்ன ஆகும்? முந்தின நிலைமை காட்டிலும் அவனோட நிலைமை இன்னும் அதிகமா கேடுகட்டு தான் போகும்னு ஏசு கிறிஸ்து அந்த ஓமையில சொல்லலையா? அந்த 7க்கு இன்னும் ரவுடி பிசாசங்கள்லாம் உக்காந்துக்கும். பைபிள தூக்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். என்ன ஏதோ கொஞ்சம் தண்ணியை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான், அப்படி இப்படின்னு கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுவான். இப்போ அவன் மனுஷன் பைபிளை தூக்கின பிறகு இன்னும் பிசாசாவே மாறிட்டான். பைபிளை தூக்கி வாழ்க்கையில உயர்ந்தவன் இருக்கிறான், இதே வேதாகமத்தை தூக்கி வாழ்க்கையில கெட்டு சீரழிந்தவன் இருக்கிறான். அதனால ஜாக்கிரதையான அது. ஏன்னா அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை சரியா கையாள வேண்டும். இல்லை என்றால் அந்த வேதாகமத்தை வச்சு அவங்களை கமத்திடுவான். மத்திய 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எதை கொண்டு தேவனோட கூட வாக்குவாதம் செய்கிறான் இயேசு கிறிஸ்துவோட கூட பிசாசு? வேதாகமத்தை கொண்டுதான். எதை கொண்டு வாக்குவாதம் பண்ணுகிறான் ஆதாம் ஏவாளோட கூட? வேதாகமத்தை கொண்டுதான். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் அது. அந்த வார்த்தையை பிடிச்சுதான் நாங்க அப்படியே மடக்கி கொண்டு வரான் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல. ஹலோ, அதனால நான் ஜலத்துல பிறந்து விட்டேன், ஆவியில பிறந்தியா? ஒழுங்கா பிறந்தியா? அக்னியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டாயா? அக்னியின் அபிஷேகம்னா எனக்கு தலையில தீயறிய மாதிரி தணல் வர வேண்டும், அப்படி கிடையாதுங்க. அக்னியின் அபிஷேகம் பழைய சுவாபங்களை எல்லாம் உள்ளே வராதபடி ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அக்னியின் அபிஷேகம் பச்சித்து விடும். அந்த பழைய சுவாபம் எட்டி பார்க்கும் பாருங்க, இந்த அக்னியின் அபிஷேகம் பச்சித்து விடும். மேல இருந்து அக்னி இந்த இந்த ஜலத்தை பச்சித்து விடுவதாக, அந்த அக்னியானது நக்கி பச்சித்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க 1 ராஜாக்கள்ல எலியாவோட நாட்களில் பார்க்கலாம். தெரியும் இல்லையா அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு? அதே போலதான் பழைய சுவாமி மெட்டி பார்க்கிறப்ப என்ன ஆகும்? இந்த ஆவியின் கனியும் ஆவியின் வரங்கள் இருக்கும் பாருங்க. ஞானத்தின் வரம், அறிவன் வரம், இந்த அற்புதம் செய்யக்கூடிய வரம், இந்த பகுத்தறியக்கூடிய வரம், இந்த வரம் எல்லாம் என்ன பண்ணுமா? அக்னி போல அப்படியே அது எட்டி பார்க்குற நாள்ல அது பச்சித்து விடும். அப்ப என்ன ஆகும்? உங்க நீர்நிலை சமமாக இருக்கும், உங்க ரத்த அணுக்கள் சரியாக செயல்படும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நிலையாக இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளிலும் நீங்க எப்படி அந்த அணுக்கள் மரித்து பிறக்கிறதோ அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பிறக்க வேண்டும், மறுபிறப்படைய வேண்டும். நம்ம எப்படியோ மறுத்துருவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நம்ம மறுத்துருவோம். மறுபடியும் பிறந்துடணும்.
யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, டக்குன்னு நம்ம மறிச்சிருவோம் அந்த ஏரியால. உடனடியாக போய் அதை அறிக்கை செய்து நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாயி ஆண்டவரோடு கூட சில ஆலோசனைகளை கேட்டு வேதாகமத்திலிருந்து நம்ம சில வசனங்களை பிடிச்சு நம்ம உடனடியாக மறுபடியும் அந்த பழைய சமநிலைக்கு வந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் பார்ப்பீர்கள், ஆனால் உங்கள் உடலும் ஆவியும் ஆத்மாவும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த கோட்பாடு நான் எந்த நாள் மட்டும் கடைபிடிக்க வேண்டும்? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கடைபிடிக்கணும். ஆமா, வேற சாய்ஸே கிடையாது எனக்கு உங்களுக்கும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? மகா ஜல பிரளயத்திற்கு இதுதாங்க பொருள். ஒவ்வொரு நாளிலும் இந்த மகா ஜல பிரளயத்துக்கு நீங்க இரையாகாமல் இருப்பதற்கு இரண்டே வழிகள் தான். ஆவியிலும் ஜலத்திலும் நீங்கள் பிறக்க வேண்டும். ஜலத்தை கொண்டேதான் ஜலத்தை முறியடிக்கணும். அக்னியை கொண்டேதான் அக்னியை முறியடிக்கணும். முள்ளால எடுக்கணுங்கிற மாதிரி. அவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஒரு அக்னி இன்னொரு அக்னியோட சண்டை பிடிக்குமா? சண்டை பிடிக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே டீம். ஒரு ஜலம் இன்னொரு ஜலத்தோட சண்டை பிடிக்குமா? சண்டை பிடிக்காது. ஆனா ஒரே டீம். ஒருத்தர் வாடா 2 சேர்ந்து போய் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சந்தோஷமா போய் அடிச்சு தூக்கும். அதே மாதிரிதான் இந்த அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ரொம்ப பெரிய ரொம்ப டஃப்பான டாக்டர், ஆனா ரொம்ப ஈஸியா எளிதா புரிந்து கொள்ளும்படி இன்றைக்கு ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். எங்களோட இணைந்திருந்த இந்த மெசேஜை கேட்டதுக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. இந்த நாளில நீர் கற்றுக் கொடுத்த இந்த புதிய ஒரு கோட்பாடுக்காய் நன்றி தகப்பனே. இந்த கோட்பாடை கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஆவிலும் ஜலத்திலும் பிறக்க, இந்த ஜலப்பிரளயம் என்கிற மகா ஜலப்பிரளயம் என்கிற அந்த காரியத்திற்கு, அந்த கொடுமைக்கு நாங்கள் இரையாகாதபடி நாங்கள் ஆவிலும் ஜலத்திலும் ஒவ்வொரு நாளிலும் பிறந்து நாங்கள் பரிசுத்த வாழ்வை, பரிசுத்த ஜீவியத்தை கண்டடைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்க எல்லா வீடியோஸும். நீங்க வீடியோ பார்க்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் காசு பணம் யாரும் கொடுக்கறது இல்லை. இது உங்களுடைய நன்மைக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீர்களானால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. எல்லாத்தையும் ஆண்டவராகிய தேவன் சரியாக ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு கருவியா இது இருக்கும். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதுதான் சொல்கிறது. எல்லாத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி. கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள், சபிக்காதீங்க, ஜெபிங்க. மாறணும், அவங்க மனசு மாறணும்னு ஜெபிங்க. அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஆட்டுக்கூட்டம் இருக்கு இல்லையா? அவங்க மனசு மாறினா எல்லாரும் மாறுவாங்க. அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் ஆண்டவரிடம் சென்று இயேசுவின் நாமம் அன்றி வேற எந்த நாமத்திலும் ஜெபிக்காதீங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.